அவனியாலும் முனியாண்டிக்கு அன்னதான பூஜை செய்வோம். இந்த கரிசல் காட்டு காவலனின் காலடி மண்ணில் சரணடைவோம். இன்றைய மழலை செல்வங்கள் நாளைய இளைஞர் பட்டாளம். இன்றைய இளைஞர் பெருமக்கள் நாளைய முன்னோடிகள். இன்றைய மூத்த முன்னோடிகள் நாளைய வரலாறு. ஆம், மண்ணுக்குள் புகுந்த விதை வேர்விட்டு தோலுரித்து துளிர்விட்டு கிளை பரப்பி விருட்சமாவது போல் மனிதனின் பரிணாமமும் இறைவனின் இயக்கத்தில் ஒன்று. அத்தகைய மானுட பருவத்தில் இளைய பருவம் என்பது இணையில்லா பருவமாகும். அன்றும் இன்றும் என்றென்றும் எங்கள் கிராமத்தின் ஒழுக்கத்திலும் வளர்ச்சியிலும் செல்வாக்கிலும் மங்கா புகழ் சேர்க்கும் முக்கிய பங்காற்றி வருகிறது இளைஞர் பட்டாளம். ஆதியில் இளவட்டக்கல் என்னும் பாராங்கல்லை அசாத்தியமாய் தூக்கி போட்டது ஒரு இளைஞர் பட்டாளம். அதன்பின் வழுக்கு மரத்தில் ஏறி சாதனை புரிந்தது அடுத்த தலைமுறை இளைஞர் பட்டாளம். 1970களுக்கு பின் ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தினால் 1960லிருந்து 1970க்குள் பிறந்த தலைமுறையில் ஒரு சிலர் இந்த வடக்கம்பட்டியின் உயிர் நாடியான விவசாயத்தை தொடர, இன்னொரு சாரர் தங்கள் உறவுகளாகிய இந்த கிராமத்தார் நடத்தும் ஸ்ரீ முனியாண்டி விலாஸ் உணவகங்களுக்கு பணிபுரிய செல்ல, மீதமுள்ளோர் தன் பெற்றோரின் ஊக்கத்தில் கல்வியை தொடர்ந்தார்கள். அன்றைய தலைமுறையில் 1985 வாக்கில் சென்னை மாநகரில் பணிபுரிந்த ஒரு சில நம் ரெட்டி சமூக இளைஞர்களால் சென்னை நகர முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் தொழிலாளர் நலக்குழு எனும் இளைஞர் அமைப்பு உருவானது. அதுவே அடுத்த ஓரிரு வருடங்களில் வடக்கம்பட்டியை தலைமையாக கொண்டு சென்னை திருச்சி நகரங்களை உள்ளடக்கி தமிழக முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் தொழிலாளர் நல பேரவையாக உருவாகியது. காலப்போக்கில் நம் கிராமத்து உறவுகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தமிழக முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் இளைஞர் நல பேரவை என சற்று காலம் செயல்பட்ட பின் கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு இளைஞர்களால் உருவானதுதான் வடக்கம்பட்டி இளைஞர் நற்பணி மன்றம் எனும் மிகச்சிறப்பான ஒரு சீரிய அமைப்பாகும். 1985-86 சமயத்தில் முதன்முதலாக ஸ்ரீ முனியாண்டி சுவாமி அன்னதான பூஜை விழாவில் கமிட்டியின் ஒத்துழைப்போடு சிவகாசியில் காந்திமதி குழுவினரை வரவழைத்து மகாபாரதத்தில் விராட பருவம் எனும் பகுதியை வில்லிசை நிகழ்ச்சியாக நடத்தச் செய்து தாங்கள் பயின்ற வடக்கம்பட்டி பள்ளியின் மாணவ செல்வங்களுக்கு ஊக்கப்பரிசினை வழங்கி தன் முதல் பொது சமூக நிகழ்வை துவக்கியது. தொடர்ந்து அன்று முதல் இன்று வரை தன் சமூகம் சார்ந்த ஊர் சார்ந்த திருவிழாக்கள், பொது நிகழ்ச்சிகள் மற்றும் கலாச்சார கொண்டாட்டங்களில் தனிமுத்திரை பதித்தும், கார்கில் யுத்த நிதி திரட்டல், உலகையே உலுக்கிய கொரோனா காலத்தில் ஊருக்கும் உறவுகளுக்கும் உதவி உன்னத பணியாற்றல், ஜல்லிக்கட்டு அறப்போர், கண்காணிப்பு காமராக்கள் வைத்து ஒட்டுமொத்த கிராம பாதுகாப்பு செயல்பாடு, வருங்கால சந்ததிக்கு வலிமையான வழிகாட்டும் உடற்பயிற்சி கூடம் அமைப்பு போன்ற ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டால் சிறந்து விளங்கும் படித்த, பண்பட்ட, பக்குவப்பட்ட, பலம் வாய்ந்த இளைஞர்களால் வடக்கம்பட்டி இளைஞர் நற்பணி மன்றம் வீறுநடை போடுகிறது. சுவாமி விவேகானந்தின் அறிவாற்றலையும் மாவீரன் பகத்சிங்கின் வீரத்தையும் பெற்று மிகச்சிறப்பாய் காலத்தின் தேவையறிந்து செயல்படும் எம் மண்ணின் மாண்பு காக்கும் மைந்தர்களாகிய என் மக்கள் மருமக்களாம் இளைஞர் பெருமக்களுக்கு என் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து புறப்படும் உச்சபட்ச உணர்வுகளோடு என் வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். சரிப்பா, இதெல்லாம் யாருக்காக பண்றீங்க? வேறு யாருக்காக? நம்ம ஊரு காவல்காரன் நீதிக்கு ஒரு பங்கன்னா இவனோட உருட்டு கண்ணு அக்னியா மாறும். சத்தியம் தவறினா இவன் கையில இருக்கும் முறுக்கு சாட்டை சத்தமா பேசும். நடுநிசியில ஆலமரத்துக்கு சாம்பிராணி வாசத்துல சந்தனம் பூசி சாந்தமா இருப்பவன் அருவா மீசக்காரன் எங்க வடக்கம்பட்டி முனியாண்டி சாமி. அப்ப கூப்பிட்டா வருவானா? இந்தா வர்றான் பாரு.
கலங்குற? இந்த ஊருக்கு தென்மேற்கு எல்லையில இருக்க என் தமையன் மொட்டரசு முனி இருக்கும் போதும், ஊருக்குள்ள என் தங்கச்சி பராசக்தி காளி இருக்கும் போதும், ஏன் இந்த முனியாண்டி இருக்கும்போது உன்னை எவன்டா தொடுவான்? நமக்கு மட்டும் ஒரு அதிசயம் நடக்காதான்னு நீ நினைக்கிறது எனக்கு கேட்காம இல்லடா. நான் உன் முப்பாட்டன் முனியாண்டிடா. நீயாவே ஒரு முடிவுக்கு வந்துட்டா அப்ப நாங்க எதுக்குடா இருக்கோம்? யார் யாருக்கு எப்ப குழந்தை பாக்கியம் தரணும்னு எனக்கு தெரியும். எவங்கிட்ட செல்வம் செழிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அநியாயம் பண்றவங்கிட்ட இருந்து எப்ப எதை எடுக்கணும்னு இந்த முனியாண்டிக்கு நல்லாவே தெரியும்டா. நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டா எந்த கொம்பனாலும் அதை தடுக்க முடியாது. உன்கிட்ட இருந்து எனக்கு பணமோ போலியான பக்தியோ எதுவும் எனக்கு வேண்டாம். இந்த முனியாண்டிய மனசுல நினைச்சாலே இடி முழக்கத்தோடு காத்த விட வேகமா உனக்காக வந்து நிற்பேண்டா. உனக்கு பிடிச்ச வேலைய உண்மையா பாரு. எல்லாருமே உன்னை கைவிட்டா கூட நீ பயப்படாத. ஞாபகம் வச்சுக்கோ, உன் கூட நிற்கிறவன் அப்ப முனியாண்டி. நீ ஒன்னும் தயங்காத. உன் கண்ணீரை நான் பார்த்துட்டேன். உன் மனசுல படுற வேதனைய என்னோட கதாயுதம் கேட்டுட்டு தான் இருக்கு. நீ போற பாதையில எவன் துரோகத்தை வச்சாலும் சரி, என் வெள்ள குதிரை அங்க வந்து குதிக்கிறதுக்கு முன்னால அவன் சிதறி ஓடிடுவான்டா. உன்னோட உண்மையான உழைப்ப எவனாவது தடுக்க நினைச்சாலும் என் தமைய கருப்பன் அருவா பார்த்தா நடுங்குவான். பசியில இருக்கவனுக்கு சோறு போடுப்பா. உன் சந்ததிக்கு நான் சோறு கொடுக்கிறேன். வருஷா வருஷம் என்னோட ஜனங்களுக்கு சாப்பாடு போடுங்கடா. அதுல உங்களுக்கு தெரியாம நானும் என் தங்கச்சி பராசக்தி காளியும் என் தமையன் கருப்பனும் சாப்பிட்டு தான் இருக்கோம். உங்ககிட்ட இருக்க நியாய தர்மத்தை பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறத பார்த்து நாங்க சந்தோஷமா இருக்கோம்டா. நானும் சந்தோஷமா இருக்கேன்டா. ஐயன் அருள்மிகு ஸ்ரீ முனியாண்டியின் ஆலயத்தில் அதிகாலை பூஜையின் போது தெய்வீக வெண்கல மணியால் எழுப்பப்படும் ஓம்கார நாதம் எப்படி 5-6 மைல்களுக்கு அப்பால் ஒலித்துக் கொண்டிருக்கிறதோ அப்படி பல்லாண்டுகளுக்கும் இவர்களது ஆற்றலும் செயலும் சிறப்புறும் என்பது நிதர்சனம்.